நாகையிலிருந்து திருவாரூர் நோக்கி மீன் ஏற்றி சென்ற டாடா ஏசி வாகனமும் காரும் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. மீனவ பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காயமடைந்த 6 பேர் நாகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாகை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து திருவாரூருக்கு சரக்கு வேனில் மீன்கள் விற்பனை செய்வதற்காக பெண்கள் 10 பேர் பயணம் செய்த சரக்கு வேன் நாகை திருவாரூர் புறவழிச்சாலையில் கீழ்வேளூர் அருகே வரும்போது எதிரே திருவண்ணாமலை மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் இருந்து கீழ்வேளூர் அருகே உள்ள திருக்கண்ணங்குடியில் உள்ள கோவிலுக்கு வந்த கார் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சரக்கு வாகனத்தில் பின்னால் அமர்ந்து பயணம் செய்த நாகை கீச்சாங்குப்பம் சேவாபாரதி வடக்கு தெருவைச் சேர்ந்த ஜீவரத்தினம் மனைவி மீனாட்சி தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் சரக்கு வாகனத்தில் பயணம் செய்த கீச்சாங்குப்பத்தைச் சேர்ந்த புஷ்பா, கோடிலட்சுமி, சத்யா, வேன் டிரைவர் கரிகாலன் மற்றும் காரில் பயணம் செய்த திருவண்ணாமலை மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த அன்னபூரணி, கார் டிரைவர் சக்திவேல் உள்பட 6 பேர் காயமடைந்தனர். அவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் நடந்த இடத்திற்கு கீழ்வேளூர் போலீசார் விரைந்து வந்து விபத்தில் இறந்த மீனாட்சியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து கீழ்வேளூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.